ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நெறைய பேர் போட்டு அனுப்பிங்க. இந்த ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு சிலது வந்து என்டிஏ வந்து ரிஜெக்ட் பண்ணும். அந்த ரிஜெக்ட் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன, அது மட்டும் இல்லாம அந்த ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தெரியாம தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, என்டிஏ ஒரு அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பர்ட்டிகுலரா ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒரு சில காரணங்களால இந்த ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம். அது எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து 2025ல யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு சிலருக்கு ரிஜெக்ட் ஆகும். அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டிஏ வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. என்ன அப்டின்னா, ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஒரே ஒரு தடவ தான் போடணும் அப்டின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. ஸோ 2 தடவ, 3 தடவ போட்டவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்ன காரணம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இயரே நாம கவுன்சிலிங் பண்ணும்பொழுது, அவங்க வந்து ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. அட்மிட் கார்டும் வந்துச்சு. அவங்க போய் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தது. ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வரல அப்டின்னா, அவங்களோட அட்மிட் கார்ட்ல இருக்கிற கீழ வந்து மார்க்ஸ் எதுவுமே வரலைங்க. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதோட மார்க்ஸ் வந்து வரல. ஏன்னா, அவங்க மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் போட்டனால, எஸ்பெஷலி அவங்களோட மார்க்ஸ வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, நீங்க பர்ட்டிகுலரா ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க அப்டின்னா, ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கணும். அதுக்கு மட்டும் தான் வேலிடு. இது வந்து ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ட்ரி பண்ணும்போதே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து 2வது பாயிண்ட் என்ன அப்டின்னா, நான் எடிட்டபிள் ஃபீல்ட்ஸ் அதாவது உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி அதே மாரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எடிட் பண்ண மாட்டாங்க. ஸோ, அது எல்லாமே தப்பா இருந்தது அப்டின்னா, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ஆயிருந்தது அப்டின்னா, அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்டின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பர்ட்டிகுலரா ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ வந்து பே பண்ணாம விட்டுருப்பாங்க. ஸோ, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணாதவங்களுக்கும் ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். அதுக்கடுத்து கரெக்ட்டான ப்ராப்பரான ஃபோட்டோ வந்து அவங்க பேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன் சைடா வச்சிருக்கிறது, ஒன் சைட் ஃபோட்டோ இல்ல வந்து 2 காதும் தெரியிற மாரி வந்து ஃபோட்டோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் யாருக்காவது இல்ல அப்படின்னா, அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ, கேர்ஃபுல்லா பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நீங்க ஜேஇ மெயின்ஸ் வந்து ஆதார் கார்ட்ல ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ, அது ப்ராப்பரா மென்ஷன் பண்ணியிருக்கணும். இன்கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கேட்டகரி நம்பரும் கேட்டிருந்தாங்க. ஸோ, அதுவுமே இன்கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ, இந்த காரணங்களால உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். ஸோ, இத ரெக்டிஃபை பண்ண முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா பண்ண முடியுங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி வந்து என்னோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்முக்குன்னு ஒரு நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அங்கேயே வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனதோ, ஏதாவது ஒரு காரணங்களால என்ன காரணங்களால ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்தில உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. அது எப்ப குடுப்பாங்க அப்படின்னா, இப்போ கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகப்போது. இந்த கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகி கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்ச வாட்டி அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத இன்டிமேஷன்ஸ் குடுப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, சரி நம்ம இப்ப அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டோம். நவம்பர் 22ஓட லாஸ்ட் டேட். நம்ம அப்ளிகேஷன்ஸ் போட்டாச்சு. இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ரிஜெக்ட் ஆகறதுக்கு முன்னாடி இத வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுமா? அப்படிங்கிறது நெறைய பேத்தோட கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணலாம். அதுக்கு என்டிஏ வந்து ஒரு அஃபிஷியல் அப்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நவம்பர் 26 அண்ட் 27 வந்து உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் விண்டோ வந்து ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கும் நாளான்னைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணும்பொழுது, உங்களோட ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில, சில விஷயங்கள நீங்க வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ன விஷயங்கள கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதே மாதிரி உங்களோட பிரசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ் இது எதையுமே உங்களால மாத்த முடியாது. அதுக்கு அடுத்து வந்து கேண்டிடேட் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இது 2ல ஏதாச்சு
இந்த 3ல ஏதாச்சும் வந்து நீங்க 1 மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் நேம் தான். இந்த கேண்டிடேட்ஸ் நேம் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா நீங்க மாத்திக்கலாம். கேண்டிடேட் நேம் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. கேண்டிடேட் நேம் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கேண்டிடேட் நேம் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா, நீங்க கேண்டிடேட் நேம வந்து மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் 1 தான் அப்படிங்கும்போது கேண்டிடேட் நேம மட்டும் மாத்திக்கோங்க. இல்ல கேண்டிடேட் நேம் பக்காவா இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம்ல ஏதாச்சும் ஒண்ணு உங்களோட சேஞ்சஸ நீங்க மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து 10த் ஈக்குவலன்ட் டீட்டெயில்ஸ், கிளாஸ் 12த் ஈக்குவலன்ட் டீட்டெயில்ஸ், பான் கார்ட் நம்பர் இது 3மே நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அத மாத்துறதுக்கு உங்களுக்கு அவைலபிலிட்டி குடுக்குறாங்க. ஸோ கரெக்ட்டா ப்ராப்பரா நீங்க மாத்திக்கணும். பான் கார்ட் நீங்க குடுக்கல அப்படின்னா, உங்களுக்கு ஆதார் கார்ட் நீங்க குடுத்திருப்பீங்க. ஸோ உங்களோட ஐடென்டிஃபை ப்ரூஃப் வந்து நீங்க என்ன குடுத்திருக்கீங்களோ அதோட நம்பர் வந்து கரெக்ட்டா செக் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ முன்னயே நம்ம சொல்லியிருந்தோம். சப்போஸ் ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு வேற இன்கரெக்ட்டா நீங்க குடுத்திருந்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்திருந்தோம். ஸோ அதனால கரெக்ட்டா ப்ராப்பரா உங்களோட என்ன ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கார்ட் குடுக்குறீங்களோ, அந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கார்டுக்கு உண்டான நம்பர்ஸ் வந்து கரெக்ட்டா செக் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸாம் சிட்டி வந்து நீங்க எங்க வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேற மாற்றி நான் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க மாத்தி குடுத்துக்கலாம். டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸும் நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி உங்களுக்கு எந்த மீடியத்தில நீங்க எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த மீடியத்தில நீங்க எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலரா உங்களுக்கு இந்தந்த டீட்டெயில்ஸ்ல எல்லா ஃபீல்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கேட்டகரி, சப் கேட்டகரி, சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்க மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டில கரெக்ட்டா போடுங்க. சப்போஸ் ஏதாவது தவறுதல் இருக்கு அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ப்ராப்பரா ஒரு தடவைக்கு 4 தடவ செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னா, ஜேஇ மெயின்ஸ் பேப்பர் 1க்கு மட்டும் நான் அப்ளிகேஷன்ஸ் போட்டுருக்கேன். இப்ப பேப்பர் 2வும் எழுத போறேன் அப்படின்னா, நீங்க வந்து அடிஷனலா நீங்க வந்து அங்கேயே ஆட் பண்ணிட்டு அதுக்குண்டான ஃபீஸ வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க கீழயே என்டிஏ அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா இந்த டைம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த டைம யூட்டிலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெளில வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆயிடும். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவ ப்ராப்பரா செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்க அப்ளிகேஷன்ஸ க்ளோஸ் பண்ணுங்க. சப்போஸ் இந்த இன் பிட்வீன் டைம்ல அதாவது 26, 27ல நீங்க சப்போஸ் வந்து கரெக்ஷன் விண்டோல உங்களோட கரெக்ஷன்ஸ நீங்க மேக் பண்ணல, கரெக்ஷன்ஸ் கரெக்ட்டா குடுக்கல, இல்ல நான் கரெக்ட்டானா குடுத்துருக்கேன், ஒரு சில கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்டின்னா, அது வந்து என்டிஏ பொறுப்பாகாது. ஸோ மறுபடியும் உங்க விண்டோ ஓப்பன் பண்ணிவிட மாட்டாங்க. ஸோ என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ, அந்த கரெக்ஷன்ஸ்லாம் நீங்க கரெக்ட்டா செக் பண்ணி பார்க்குறது உங்களோட வேல. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும்போது, அத கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, கரெக்ஷன்ஸ நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்தில உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால ப்ராப்பரா நீங்க செக் பண்ணி, ஒரு தடவைக்கு 4 தடவ செக் பண்ணி, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.